கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பரிந்து பேசும் ஜெபத்திலே இன்றைய நாளுக்கான ஜெப குறிப்பு, பரத்திலிருந்து வருகிற ஞானத்தை கேட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். ஆம்பிரியமானவர்களே, லௌகிகத்திலே வருகிற ஞானம், உலகத்திலே வருகிற ஞானம் பார்ப்பதற்கு நல்ல அட்ராக்டிவாக இருந்தாலும் அதிலே வேண்டாத கசப்பு, வெறுப்பு, வைராக்கியம், பெருமை, வஞ்சகம் என்று இதெல்லாம் மூடப்பட்ட ஒரு ஞானமாய் உலகத்திலே காணப்படுகிறது. ஆனால் பரத்திலிருந்து வருகிற ஞானமோ, நான் வாசிக்கிறேன், யாக்கோபு 3:17 பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் சமாதானமும் மற்றும் இணக்கமுள்ளதாயும் இரக்கமுள்ளதாயும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. ஹல்லேலூயா. யாக்கோபு 3:7 நான் உங்களுக்கு போடுறேன். இப்படிப்பட்ட ஞானம் தான் நமக்கு தேவை இல்லையா? வஞ்சிக்கப்படாதபடிக்கு நாம் ஜாக்கிரதையாய் நாம் இருக்க வேண்டுமானால், நித்தியத்திலே தேவனோடு சஞ்சரிக்க வேண்டுமானால், பரத்திலிருந்து வருகிற ஞானம் நமக்கு நல்லது. சுதந்திரத்தோட ஞானம் நல்லது என்று வேதத்தில் சொல்லப்பட்டது போல, பரத்திலிருந்து வருகிற ஞானம் மிகவும் நல்லது. நமக்கு உலக ஞானம் நமக்கு அநேக பாவங்களையும் சேர்த்து தருகிறது. அதனாலே நாம் ஜாக்கிரதையா இருக்கும்படியாக குடும்பத்திலே, விசேஷமாய் குடும்பத்திலே ஒவ்வொருவருக்குள்ளும், அப்பா அம்மா பிள்ளைங்க எல்லாருக்குள்ளேயும் பரத்திலிருந்து வருகிற தேவனிடத்திலிருந்து கொடுக்கப்படுகிற ஞானம் பெற்றுக்கொள்ளும்படிக்கு ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கலங்கம் இல்லாத மாசற்ற தூய ஆண்டவரே இருதயத்தையும் சிந்தையும் எங்களுக்கு தந்து ஆண்டவரே அப்பா சுத்தமான ஞானத்தை, பரிசுத்தமான ஞானத்தை எங்களுக்கு தாங்க. சமாதானம் நிறைந்த ஞானத்தை தாங்க. இணக்கமுள்ள ஞானத்தை தாங்க. கர்த்தாவே, நீர் கொடுக்கிற ஞானத்தினாலே குடும்பத்தை ஆதாயப்படுத்தி கொள்ளவும் ஆண்டவரே, குடும்பத்திற்குள்ளே சமாதானத்தை நிலைப்படுத்தவும் அப்பா, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டவும் கர்த்தாவே, பரத்திலிருந்து வருகிற ஞானம் எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஜெபத்தை பார்க்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்படிப்பட்ட ஞானத்தை பெற்றுக்கொள்ளும். பரத்திலிருந்து வருகிற ஞானத்தை பெற்றுக்கொண்டு கணவன் மனைவி பிள்ளைகள் என்று அனைவரும் ஆண்டவரே அப்பா உம்மிடத்திலிருந்து பரிசுத்த ஞானத்தை, பரிசுத்தரின் அறிவே அறிவு என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. அப்படிப்பட்ட ஞானத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஞானமும் உணர்வும் எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதிங்க. இந்த ஜெபத்தை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இந்த ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள அவர்களை தகுதிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. பரத்திலிருந்து வருகிற ஞானம் ஆண்டவரே சகல நல்லொழுக்கமும் சாந்தமும் ஆண்டவரே அப்பா சமாதானம் ஆண்டவரே இணக்கம் ஹல்லேலூயா மாயமற்ற அன்பு எல்லாம் நிறைந்த அப்படிப்பட்ட ஞானத்தினாலே ஆண்டவரே பரத்திலிருந்து வருகிற ஞானம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்ன ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் தகப்பனே, பரத்திலிருந்து வருகிற ஞானத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொண்டு ஹல்லேலூயா ஹல்லேலூயா பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்வது போல பூமியிலேயும் நாங்கள் செய்யத்தக்கதாக எங்களை தகுதிப்படுத்துங்க தகப்பனே. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் ஆண்டவரே தேவன் நாம மகிமைக்கென்று எங்களை எடுத்து பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென்.